ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு பிக் பாஸ் ஃபைனல் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக நான் போடுறேன். நான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் தான் என்ட்ரி ஆகிட்டு உள்ளார வந்தார். ஃபஸ்ட்டு ரொம்பவே எல்லாருமே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடில் உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வினோத் எழுந்து வந்து பர்த்டே விஷஸ் வந்து சொல்லிவிட்டு ஒரு சின்ன பாட்டு வந்து பாடினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கம்ருதீன் தான் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஆரவாரத்தோட ஒரு மக்கள் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் விஜய் சேதுபதி சார் வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 4 பேருமே வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 4 பேரில் வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய அட்மையராக யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லேருந்து ஒரு பர்சன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு யார் பார்த்திங்கன்னா விக்ரமும் அரோராவும் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் நான். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து வீட்டு உள்ளார போயிட்டு 4 பேரையும் வீடு எனக்கு சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காமிச்சார். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸில் வந்து நம்ம அழகாக வந்து சின்ன சின்ன பொம்மைங்களாம் ரெடி பண்ண மாதிரி ஒரு ஷோகேஸு 4 பேருக்கு. ஒரு ரோவில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸுடைய ஹவுஸ் ஃபுல்லாகவே அதிகமாக வந்து திவ்யா வந்து கிச்சனில் தான் இருப்பாங்க இல்லைங்களா, தலப்பா கட்டிக்கிட்டு அந்த ஒரு பிக்சரோட. அதுக்கப்புறம் வந்து அந்த ராஜா டாஸ்கில் வந்து அந்த ஒயிட் கலர் சாரீ கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பொம்மை. அதே மாதிரி விக்ரமுக்கு, அரோரா, சபரிக்கு அவங்க எந்த இடத்துல வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துடைய பிக்சரோட இவங்களுடைய ஸ்டாச்சு வந்து சின்ன சின்ன பொம்மைகளாக ரெடி பண்ணி ஒரு அழகாக ஒரு கோர்வையாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஷோகேஸ் பொம்மை மாதிரி கொடுத்து விட்ருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகாகவே இருந்தது.